வணக்கம். எப்படி சுவமா இருக்கிறீங்களோ? ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நெட்டுங்க பல விஷயங்கள் பல பக்கங்கள்ல இருந்தும் அரங்கேறி கொண்டிருக்கிறத நீங்களும் பார்க்கிறீர்கள், நானும் பார்க்கிறேன். அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் உபகுழு அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை காலக்கதிரண்ட இனி இது ரகசியமல்ல பத்தியில இடிமின்னல் தந்திருக்கிறார். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். இந்த நேரத்தில் தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் உபகுழுவை சேர்ந்த 6 பேர்ல 5 பேர் வவுனியாவில செப்டம்பர் 10 கூடி பேசியது என்னவோ உண்மைதான். ஆனால் அது சம்பந்தமா வெளியே வந்து கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அந்த முடிவை திரிவுபடுத்தும் வகையில் அல்லது மக்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ற வகையில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி செப்டம்பர் 11 அடுத்த நாள் இந்த பத்தியில இடிமின்னல் தெரிவிச்சிருந்தார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்று சொல்லி கட்சியின் மத்திய செயற்குழு ஏற்கனவே செப்டம்பர் 1 எடுத்த முடிவின் அடிப்படையில் அவரிடமிருந்து கட்சிக்கு சில வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பதோடு சஜித்தை ஆதரிப்பதற்கான காரணங்களை விளக்கி மக்களுக்கு ஒரு அறிக்கையை விடுப்பது என்றதே அந்த 5 குழு கூடி எடுத்த முடிவாம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்று சொல்லி மீளாய்வு செய்யப்பட்டதை போலவும் அதே குழு மறுபடியும் செப்டம்பர் 14-15 கூடி ஜனாதிபதி தேர்தலில் யார் ஆதரிப்பது என்று சொல்லி இறுதி செய்யும் என்ற சாரப்பட மாவையரும் ஸ்ரீதரனும் ஊடகங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருந்தனர். இவர்களின் இந்த திரிவுபடுத்தல்களால மக்களிடம் ஏற்பட்ட குழப்பத்தை தொடர்ந்து செப்டம்பர் 10 கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தெளிவுபடுத்தி கட்சியின் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கம் வியாழக்கிழமை ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். அதுபோலவே கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரான CVK சிவஞானமும் ஊடகவியலாளரிடம் கூட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளிச்சிருந்தார். இந்த நகர்வுகளுக்கு பிறகு முதல்ல இந்த கருத்துக்களை திரிச்ச இருவரும் இப்ப கப்சி பண்டு அடங்கிட்டினம். அதே நேரம் மாவையர் கூறியதை போன்று இன்று அல்லது நாளை அப்படி ஒரு கூட்டம் நடப்பதற்கான ஏது நிலை எதனையும் காணவில்லை. இந்த குழு மீண்டும் செப்டம்பர் 16 அதாவது நாளைய தினம் அன்றே கூடும் என்றதையும் கட்சியின் செயலாளர் சென்ற அறிக்கையில தெளிவுபடுத்தியிருந்தார். அப்ப பாருங்கோவன் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லினோம் என்று இதை இடிமின்னல் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதையும் பார்ப்போம். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், மற்றது அந்த கட்சியின் கிழக்கு மாகாண முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் உள்ளிட்ட குழுவினர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தற்போதைய தலைவரான அருண் தம்பி முத்து தலைமையிலான குழுவினரோடு கடந்த புதன்கிழமை மட்டக்களப்பு வந்தாறு மூலையில சந்திச்சு பேசிச்சினவாம். யோகன் பாதரண்ட இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாக ஆராயப்பட்டதாக தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அருண் தம்பி முத்து தெரிவிச்சிருக்கிறார். அரியநேத்திரன் பற்றி பேசுவதாயின் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரோடு அல்லது தமிழ் மக்கள் பொது சபையினரோடு பேச்சு நடத்தி இருக்க வேண்டும். அதுவும் அந்த கட்டமைப்பு கண்ட கிழக்கு தலைவர்களோடு பேசியிருக்க வேண்டும். தமிழரசு கட்சியினரோட அது பற்றி என்ன பேச கிடக்கிறது என்றதை அருண் தம்பி முத்து தெரிவிக்கவில்லை. அரியத்தார ஆதரிப்பதாக ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கட்சி அதுக்கு எதிராக முடிவெடுத்திருக்கிற நிலையில அவர் கட்சியின் முடிவுக்கு எதிராக சென்று அரியத்தாருக்கு ஆதரவாக பரப்புரை செய்வதற்கு இன்னும் முன்வரே இல்லை. அப்படி செய்தால் அதன் பின்னர் கட்சியில தான் இருக்க முடியாது என்கிற அச்சம் அதற்கு காரணமா இருக்கக்கூடும். இந்த நிலையில இந்த இரு தரப்பினரும் என்ன பேசினர் என்கிற உண்மை விவரங்கள் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற என்று சொல்லி இடிமின்னல் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதற்கு முதல் நாள் மட்டக்களப்பில் சொன்னதையே திரும்பவும் சொல்லி இருக்கிறார். அதாவது அடுத்து வரும் சில நாட்களில் தன்னை பற்றி போலியான துண்டறிக்கைகள் காணொளிகள் வெளியிடப்படலாம் என்றும் தான் தேர்தலில் இருந்து விலகி சிங்கள வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவளிப்பதாக கூட வதந்திகள் பரப்பப்படலாம் என்று சொல்லியும் அவர் அச்சம் வெளியிட்டார். அது மட்டுமில்ல, தனக்கு வாக்களிக்கும் எவரும் 2வது 3வது விருப்பு வாக்குகளை போட வேண்டாம் என்றும் வருத்தி கேட்டுக்கொண்டார். தனக்கு வாக்குகளை போடுறவர்கள் வேறு யாருக்கும் தமது விருப்பு வாக்குகளை போடலாம் என்று யார் சொன்னாலும் அதை நம்ப வேண்டாம் என்றும் தனக்கு மட்டுமே வாக்களிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் நிலைப்பாடு என்று சொல்லியும் உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார். அதே பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெலோவின் செயலாளர் ஜனா எனப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் அரியத்தாருக்கு வாக்களிப்பவர்கள் தமது 2வது விருப்பு வாக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக போடலாம் என்ற சாரப்பட பேசியதற்கான பதிலாகவே அரியத்தாரண்ட செய்தியாளர் சந்திப்பு இருந்ததாக நம்பப்படுகிறது. என்றாலும் பாருங்கோ, ஒற்றுமை குலைஞ்சுவிடும் என்ற காரணத்தால அவர் ஜனாவின் பேரை
தப்பித்தவரை கூட உச்சரிக்கவில்லை என்றதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார் இடிமின்னல். அப்ப பாருங்கோவன். சரி, இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. அதாவது ஸ்ரீதரன் எம்பி அரியத்தாருக்கு பப்ளிக்கா வந்து ஆதரவை தெரிவிக்கிறார். அது நடந்துட்டது. இப்ப அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய வந்துட்டார் என்று சொன்னால் கட்சி அவரை தூக்கி வெளியில போடுமா? தமிழரசு அப்படி வெளியில போட்டுது என்று சொன்னால் தமிழர் விடுதலை கூட்டணி பக்கம் இவர் தாவ போறாரா? இந்த கேள்வி எல்லாருக்கும் எழுகுது. உங்களுக்கு எழுந்திருந்தால் அது பற்றிய விஷயங்களை பின்னூட்டத்துல பதிவிடலாம். சரி, அப்ப சந்திப்போம். என்ன வரட்டு.